ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 172. இதில் ஒரு கவிஞரை வென்ற கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் ஒரு முழு நிலவு மாலை அன்று நிமாய் பண்டிதர் கங்கை கரையில் சீடர்கள் உடன் வீற்றிருக்கும் தருணத்தில் அங்கு கேசவ காஷ்மீரி என்ற மூது அறிஞர் வந்தார். அவர் இந்தியா முழுவதும் சென்று ஆங்கே அறிஞர்களுடன் சாஸ்திர விவாதம் செய்து வெற்றி வாகை சூடியவர் ஆவார். அனைவரையும் வென்றதால் இந்த காஷ்மீரி பிராமணன் திக் விஜயி என்ற அடைமொழியை வென்று இருந்தார். அவர் தாம் புகழ் கண்டு அஞ்சி நடுங்கிய நவதீப அறிஞர்கள் தாங்கள் அவருக்கு இணையல்ல என்பதை உணர்ந்தார்கள். முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அவதாரமான நிமாய் பண்டிதர் உடன் அவரை தர்க்கம் புரியவிட்டு நவதீப பண்டிதர்கள் தங்களுக்கு வேறு வேலை இருப்பதாக கூறி அகன்று கொண்டார்கள். இப்பொழுது நிமாய் பண்டிதர் தோல்வி உற்றால் தாங்கள் கேசவ காஷ்மீரி உடன் போட்டியிடலாம் என நவதீப பண்டிதர்கள் நினைத்தார்கள். ஒருவேளை நிமாய் பண்டிதர் வென்றுவிட்டால் அந்த ஊர் பக்கமே கேசவ காஷ்மீரி தலை வைத்து கூட படுக்க மாட்டார். சைத்தன்யரின் வெற்றி தங்கள் வெற்றி என அவர்கள் கருதினார்கள். இப்படியாக இருக்கும் சமயத்தில் கங்கா மாதாவுக்கு பூஜை செய்து முடித்த பிறகு காஷ்மீரி பண்டிதர் சைத்தன்யரிடம் வந்தார். அவரை பக்தி சிரத்தையுடன் சைத்தன்யர் வரவேற்றார். ஓ, நீங்கள்தான் தொடக்க சம்ஸ்கிருத இலக்கண ஆசிரியர் நிமாய் பண்டிதர் என்று அறிவேன். உங்கள் திறனை ஊர் மக்கள் மெச்சி கூறுகிறார்கள். உங்கள் மாணாக்கர்கள் வார்த்தை வித்தகம் புரியும் இலக்கணத்தில் கை தேர்ந்தவர்கள் ஆமே என்றார் அவர். நிமாய் பண்டிதருடன் விவாதிப்பது என்று முடிவான நிலையில் கேசவ காஷ்மீரி அவரிடம் ஏறக்குறைய சவால் விட்டார். சாஸ்திரங்களை இலக்கண ரீதியாக விளக்குவதற்கு அதிக புலமை தேவை கிடையாது என அவர் பிறவை ஏளன பார்வை பார்த்தார். இப்பொழுது நிமாய் கூறினார், ஓ, நான் இலக்கண ஆசிரியர்தான், என்னால் நன்றாக விளக்க முடியாது. என் மாணாக்கர்களும் என்னை சரிவர புரிந்து கொள்வது கிடையாது. நீங்களோ முற்றிலும் கற்று அறிந்தவர், மாபெரும் கவி. நானோ சிறுவன், தொடக்க நிலை மாணாக்கன். ஆகையால் கவிதை புனைவதில் நீங்கள் காட்டும் திறனை காண விரும்புகின்றேன். கங்கா மாதாவின் மாண்பினை நீங்கள் அருள்கூர்ந்து கவி புனைந்தால் உங்களது இலக்கிய புலமையை காண்பதற்கு எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது மாதிரி இருக்கும் என்றார் அவர். இப்பொழுது கேசவ காஷ்மீரி கர்வம் கொண்டவர் ஆனார். சைத்தன்யர் தன்னை சேவகனாக அறிவித்துவிட்டு அவரை துதித்து பாடினார். காஷ்மீரி கவிஞரின் போலி கர்வம் இன்னும் தலைக்கு ஏறிவிட்டது. பிறகு 1 மணி நேர அவகாசத்திற்குள் கேசவ காஷ்மீரி கங்கா மாதாவை புகழ்ந்து 100 பாட்டுக்கள் இயற்றினார். இயற்றியவை நிமாய் பண்டிதர் முன்பு படித்தும் காட்டினார். ஓ, இந்த உலகில் தங்களை தவிர பெரிய கவி யாரும் கிடையாது. உங்கள் கவிதையை தாங்களும் சரஸ்வதி தேவி மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். மற்றவர்கள் புரிந்து கொள்ளும்படி எளிதாக இல்லையே. ஒரே ஒரு பாட்டின் பொருளை நீங்கள் விளக்குவதற்கு முன்வந்தால் உங்கள் அசைவை கேட்பதற்கு நாங்கள் ஆர்வமாக இருப்போம் என இவ்வாறு காஷ்மீரி பண்டிதர் உச்சி குளிர ஒரு போடு போட்டார் நிமாய் பண்டிதர். இப்பொழுது திக் விஜயி எந்த பாடலுக்கு பொருள் விளக்கம் வேண்டுமென கேட்டார். நிமாய் பிரபு கீழ்கண்ட பாடலை கூறினார். ஓ, கங்கை அன்னையின் மாண்பு எப்பொழுதும் சுடர்விட்டு எரிகின்றது. திருமாலின் தாமரை திருவடியிலிருந்து வந்தவள் ஆதலால் கங்காதேவி பாக்கியவதி. இன்னும் சொல்வதானால் அவள் 2வது பாக்கியலட்சுமி. எனவே அவளை சிறு தேவர்களும்
மானிடர்களும் வணங்குகிறார்கள். அனைத்து நல்ல குணங்களையும் உடையவள் ஆதலால் சிவபெருமானின் சிரத்தில் சொகுசாக விற்று இருக்கின்றாள். மேற்கூறிய உரை நடை கவிதை வடிவில் ஆனது. இந்த கவிதை உரை நடையில் விளக்குமாறு நிமாய் பண்டிதர் கேசவ காஷ்மீரி கேட்டுக்கொண்டார். ஓ, காற்று வேகத்தில் 100 கவிதைகளை வாசித்தேன். எப்படி உங்களால் ஒரு கவிதை மட்டும் மனப்பாடம் செய்ய முடிந்தது என கேட்டார். கடவுளின் கிருபையால் ஒருவன் கவி ஆகலாம். கடவுளின் கருணையால் இன்னொருவன் எதையும் எளிதில் மனப்பாடம் செய்ய கூடியவன் ஆகலாம் என விடையளித்தார் சைத்தன்ய மகாபிரபு. இப்படி விடை அளித்ததால் திருப்தி அடைந்த அந்தணர் குறிப்பிட்ட கவிதை விவரித்தார். ஓ புலவரே, இந்த கவிதையின் சிறப்பையும் குறைகளையும் விளக்குவீராக என்றார். ஓ, இதிலா குறை உள்ளது? இதில் உருபுகளும் மோனைகளும் அல்லவா பொதிந்து உள்ளன என்றார் அவர். கோபிக்காதீர்கள் புலவரே, கவிதையில் கருத்தாளம் இல்லாமல் கிடையாது. பரமனுக்கும் கூட அது பிடித்து இருக்க வேண்டும். ஆனாலும் நிதானமாக பார்த்தால் அதில் தரமும் குறையும் இருப்பதை தெரியும். எனவே நீங்கள் இயற்றிய கவிதையில் குற்றங்களை அருகூர்ந்து விளக்குவீராக என்றார் அவர். ஓ, நீங்கள் சாதாரண இலக்கண மாணவன், உங்களுக்கு இலக்கிய அணிகள் எங்கே புரிய போகிறது? கவிதை இயற்றும் ஆற்றல் பற்றி உமக்கு தெரியாததால் திறன் ஆய்வு செய்ய முயல்வதற்கு உமக்கு தகுதி கிடையாது என்றார் அவர். சைத்தன்ய மகாபிரபு கூறினார், ஓ, நான் உமக்கு ஈடாக மாட்டேன்தான். எனவேதான் உமது கவிதையின் நயத்தையும் குறையும் விவரித்து என் அறியாமை கண்ணை திறக்குமாறு வேண்டிக் கொண்டேன். இலக்கிய அணிகளை நான் கல்லாதது உண்மைதான். இருப்பினும் கற்ற மேன்மக்கள் கூற கேட்டு இருக்கிறேன். இந்த குறிப்பிட்ட கவிதையை திறன் ஆய்வு செய்து அதன் நயங்களையும் குறைகளையும் சுட்டி காட்ட முடியும் என்றார் அவர். பிறகு கவிஞர் திறன் ஆய்வுக்கு ஒப்புக்கொண்டார். அதன் பின்னர் குறிப்பிட்ட கவிதையின் வரிகளை நிமாய் பிரபு எடுத்து அலச தொடங்கிவிட்டார். பவானி பத்ரி என்ற சொல் அலங்காரம் அழகுதான். பவானி என்றாலே சிவபெருமானி சகியாற்றே. பர்தா என்ற இன்னொரு சொல்லை சேர்த்தால் பவானிக்கு வேறு ஒரு கணவன் இருப்பதாக இடிக்குமே. இந்த தானத்தை அந்தணனின் மனைவி கணவனின் கரத்தில் சேர்க்கவும் என்பது எவ்வளவு அபத்தமானது. இந்த வார்த்தை முரண்பாடுகள். அந்தணனின் மனைவிக்கு வேறொரு கணவன் இருக்கிறான் என்று நிருடாதா என்றார் அவர். ஓ, 5 அணிகலன்கள் இந்த கவிதைக்கு ஜொலிப்பு தந்தாலும் இந்த அபத்தங்கள் கவிதையை பாழ்படுத்தி விடுகிறது. வரதமுனி கூறியது போல் ஒருவர் எவ்வளவு விதமான அணிகலன்களை மேனில் தரித்திருந்தாலும் வெண்குஷ்டம் ஏதாவது ஓர் இடத்தில் இருந்தால் அதுவே பட்டவர்த்தனமாக தெரியும். அணிகலன்களின் பளபளப்பு ஈடுபடாது. உருவகம், எதுகை, மோனை, ஊமை இப்படி எவ்வளவோ இருந்தபோதிலும் ஒரு பிழை கவிதையின் நயத்தை கெடுத்துவிடும் என்றார் அவர். மேற்கண்டவாறு சைத்தன்யர் விளக்கினார். கங்கை நதியில் தாமரை பூப்பது எல்லோருக்கும் தெரியும். தாமரையிலிருந்து கங்கா பிறந்தது என்பது முன்னுக்கு பின் முரணானது. இருப்பினும் கங்காதேவி திருமாலின் திருவடி தாமரையில் இருந்து தோன்றியவர் என்பதில் முரண்பாடு கிடையாது. ஓ, பகவானின் விவரிக்க முடியாத வல்லமையினால் இந்த அதிசயம் நடப்பது வியப்பிற்கு உரியது என சைத்தன்யர் தனது திறன் ஆய்வு விமர்சனத்தை தொடர்ந்தார். தான் 5 பெருக்குறைகளையும் 5 நயங்களையும் மட்டும் சுட்டி காட்டியிருப்பதாக சைத்தன்யர் கூறினார். கலைவாணியின் கருணையினால் கவிநயம் கிடைக்க பெற்று இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆனாலும் விமர்சனத்திற்கு வளையாத கவிதை புறங்கூறுதலுக்கு வழியாவது இயல்பு என்பதை நிமாய் பண்டிதர் காஷ்மீரி அந்தணன் மனதில் பக்குவமாக பதிய வைத்து விட்டார். திக் விஜய் வியப்பில் ஆழ்ந்து போனார். ஏதோ சொல்ல விரும்பியவர் வாயிலிருந்து வார்த்தை வராததால் குத்திட்டு நின்றார். தன்னை திக்கு முக்காடச் செய்த இளைஞர் சாதாரண இளைஞராக இருக்க முடியாது. கலைவாணிக்கு தன்னிடத்தில் கோபம். சைத்தன்யர் உதித்த வார்த்தைகள் கலா தேவி
செவிதில் திறந்து உதித்த வார்த்தைகளே என்பதை மட்டும் கேசவ காஷ்மீரி புரிந்து கொண்டார். ஓ என் அருமை நிமாய் பண்டிதரே, உங்கள் வார்த்தைகளை கேட்ட நான் வாயெடுத்து போய் நின்றேன். நீங்கள் இலக்கிய மாணவன் அல்ல. சாஸ்திரங்கள் கற்பதில் உங்களுக்கு நீண்ட அனுபவம் கிடையாது. எப்படி உங்களால் என் கவிதையை திறன் ஆய்வு செய்ய முடியும் என்றார் அவர். இப்பொழுது கேசவ காஷ்மீரின் குழப்பத்தை புரிந்து கொண்ட சைத்தன்யர் பக்குவமாக பதிலளித்தார். எது நல்ல கவிதை, எது தீய கவிதை என எனக்கு தெரியாது. நான் கூறியது அனைத்தும் கலைவாணி கூறியதாக நீங்கள் நினைக்க வேண்டும் என்றார் அவர். இந்த பதிலால் மௌனமாக காஷ்மீரி பண்டிதர் மனதிற்குள் நொந்து கொண்டார். ஓ சின்ன பையன் வாயிலாக சரஸ்வதி தேவி என்னை மடக்கிவிட்டாள். இன்று இரவு அவளுக்கு பூஜை செய்ய எதற்காக தாயே என்னை இப்படி அவமானம் அடைய செய்தாய் என பிரார்த்திப்பேன் என்றார் அவர். உண்மையாக சரஸ்வதி தேவி கவிஞரை குற்றம் குறை உடன் இயற்ற வந்தால் பிறகு அவருடைய அறிவை விவாதத்தின் போது ஒழித்து வைத்தால் கேசவ காஷ்மீரி தோற்ற விவகாரம் நிமாய் பண்டிதரின் சீடர்களை சிரிக்க வைத்து விட்டது. சைத்தன்ய மகாபிரபு தனது சீடர்களை கட்டுப்படுத்தினார். பிறகு கவிஞரை பார்த்து கூறினார், ஓ படித்த புலவர்கள், நீங்கள் முதன்மை ஆனவர். கவிஞர்களுக்கெல்லாம் கவிஞர் இல்லாவிட்டால் இத்தகு செழிப்புமிக்க எழில்மிகு கவிதை எப்படி உமது அதரத்தில் இருந்து வந்திருக்கும்? உமது கவிதை நயம் கங்கை அலைகள் போல் சீரானவை. உங்களை இந்த உலகில் வெல்லக்கூடிய ஒருவரையும் நான் காணவில்லை என்றார் அவர். ஓ அன்பான அந்தணரே, கவிக்கோண்களான பவ பூபதி, ஜெயதேவர், காளிதாசர் இவர்களின் கவிதையில் கூட சொற்குற்றம் பொருட்குற்றம் உதாரணங்கள் எவ்வளவோ இருக்கின்றன. இந்த குறைகளை பெரிதுபடுத்தி பார்க்காமல் மாறாக இவர்கள் எப்படி இலக்கிய திறனை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்றே பார்க்க வேண்டும். உங்கள் சீடனாக கூடிய தகுதி கூட என்னிடத்தில் இல்லை. சிறுபிள்ளைத்தனமாக ஏதாவது கூறியிருந்தால் அதை பொருட்படுத்த வேண்டாம். அப்போதைக்கு வீடு திரும்புங்கள். நாளை ஒன்று கூடி உமது சாஸ்திர உரைகளை கேட்போம் என்றார் அவர். அன்று இரவு கேசவ காஷ்மீரி சரஸ்வதி தேவி உருக்கத்துடன் பூஜித்தார். அன்று இரவே கனவில் சரஸ்வதி தேவி தோன்றி சைத்தன்யரின் உண்மை சுரூபத்தை வெளிப்படுத்தினார். சைத்தன்ய மகாபுரு முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரே என தெரிந்து கொண்டு கேசவ காஷ்மீரி மறுநாள் சென்று அவரின் திருவடிகளிலே விழுந்து வணங்கினார். இப்படி சரண் அடைந்த கவிஞரின் உலகப்பற்றை பிரபு துண்டித்து விட்டார். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு கேசவ காஷ்மீரி பட்டம் வெல்வதை விட்டுவிட்டு நிம்பார்க்கர் சம்பிரதாயத்து வைஷ்ணவர் ஆகிவிட்டார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.